அரசாங்கத்துக்கு தான் எங்க மேல அக்கறை இல்ல, உயர் நீதிமன்றத்துக்கும் எங்க மேல அக்கறை இல்லையா? எதுக்காக இங்க உட்காந்துட்டு இருக்கோம்? எங்களோட உரிமையை கேட்டு தானே உட்காந்துட்டு இருக்கோம். இந்த வேலை இல்லைன்னா நாங்க எப்படி இருக்க முடியும்? எங்க குழந்தைங்க என்ன ஆகுறது? நாங்க எல்லாம் செத்த பிறகுதான் நல்லது நடக்குமா? சொல்லுங்க அவங்கள ஒரு முடிவு. இந்த இடத்துல யாருக்கு நாங்க இங்க பாதிப்பு ஏற்படுத்தி ஒரு ஓரமா தானே உட்காந்துட்டு இருக்கோம், சாலையோரமா. பொதுமக்கள் பாதிக்குதுன்னு சொன்னாங்களா? நாங்க யாருக்கும் எந்த ஒரு துன்புறுத்தலும் கொடுக்கல. இங்க அகிம்சை முறையில தானே போராடுறோம். நாங்க அராஜகம் பண்ணலையே, இங்க அமைதியா தான் உட்காந்துட்டு இருக்கோம். 13 நாளா எங்களை கேள்வி கேட்காது யாருமே வந்து எங்களுக்கு பதில் சொல்லாம இருக்கிறது இது நியாயமா உங்களுக்கு? சொல்லுங்க. அந்த உயர் நீதிமன்ற தலைவருக்கும் ஒரு இது இல்லையா? எங்க மேல அக்கறை இல்லையா? யாரதான் நம்பணும்? நாங்க தமிழ்நாட்டுல வாழ்றதுக்கு வேலை இல்லைன்னு திரட்டி விட்டாங்க, இங்கேயும் உட்காரக்கூடாது. இப்ப நாங்க என்னதான் பண்றது? இத்தனை நாள் முடிவுக்காக தானே இங்க உட்காந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு முடிவு சொன்னா நாங்க போவோம் இல்லையா? எந்த முடிவுமே சொல்லாம நீங்க சாலையை மறிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க பாதசாரிங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறீங்கன்னா நாங்க எந்த பாதிப்பும் இது வரைக்கும் நாங்க ஏற்படுத்தல. நாங்க அமைதியா தான் உட்காந்துட்டு இருக்கோம். அகிம்சை முறையில தான் போராடுறோம் உட்காந்துட்டு.